உனக்கு தான் ஃபோன். யாரு? மாமா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? எனக்கு பேசுற மூடு இல்ல. ஏதோ கொஞ்சம் பேசணுமா? ஏன் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட எனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, உன்னை யாரு போன் எடுக்க சொல்லுது? எங்க பாருங்க மாமா, இந்த மென்டலுக்கு ஃபோன் பேசுற இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு சினிமாக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ரேணு ப்ளீஸ், நான் கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரேன், அவளை கூட்டிட்டு வரியா? சரி, கூட்டிட்டு வரேன். மாமா உன்னை டெரஸ்க்கு வர சொல்றாரு. நாளா வரமாட்டேன். சரி, நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நில்ல. நானும் வரேன். ஓகே. ஃபரு செல்லக்குட்டி, சாரிடா. எவ்வளவு நாளாக கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படி திடீர்னு ஸ்டாப் பண்ணோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஏன் உன்கிட்ட பேசாமல் இருக்க போகிறேன்? 24/7 உன்கிட்ட மட்டும்தான் பேச போகிறேன். ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். சரி, ஐ ப்ராமிஸ் யூ, நீ எப்போவுமே உன்னை எதிர்த்து கூட பேச மாட்டேன். நீ தானே சொல்லிட்டு இருப்ப, சண்டை இல்லாத காதல் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரின்னு. அதுக்கே என்னை பிளாக் பண்ணிட்ட. ஆனாலும் யார் இப்போ கல்யாணத்தை நிறுத்தினது? அவங்க அம்மா, அப்படின்னா என்னோட மாமியார். என் அத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேனா? ப்ளீஸ் வரும், சாரி, என்னை மன்னிக்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். எவ்வளவு கியூட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க அக்காக்கு கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் மாமா. ஹலோ, என்ன? நீதானே மூடு இல்லைன்ன, நானும் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பண்ணாத, முதல்ல இங்க இருந்து நீ போ. நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். மாமா பேசுறது எவ்வளவு கியூட்டா இருக்கு, அதை கேட்டுட்டு தான் இருப்பேன். என் செல்ல வரும். சி ரேணு. டேய், உன்னோட பிரச்சனை என்னடா? ஓஹோ, தேங்க்யூ ஸோ மச், ஃபைனலி என்கிட்ட பேசிட்ட. காலையில ஃபோன் பண்ணப்ப புலி மாதிரி பாஞ்ச, இப்ப பூனைக்குட்டி மாதிரி பேசுற. என்ன கேவலமான டிரான்சாக்ஷன். நீ குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேண்ணா. வேணா நான் ஊதி காட்டுறேன், வா கிட்ட வா.